வணக்கம். விஸ்டம் கிச்சன் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நான் செஃப் வருண். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட் தவா பரோட்டா நம்ம கோதுமையில் ஒரு ரொட்டி ஒன்று பண்ண போகிறோம். அது நம்ம தோசைக்கல்ல தான் பண்ண போகிறோம். ஆனால் தந்தூரி பாட்டிலையும் பண்ணலாம். அதுதான் தவா பரோட்டான்னு சொல்லியிருக்கோம். நம்ம ராக் சால்ட் யூஸ் பண்ணுறோம். ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையளவு தான், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி. இதில் வாட்ரு, இந்த ஆயிலு, சில பேர் எக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபுல்லாக வெஜிடேரியன் பண்ணுறதுனால எக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இதில் நிறைய ஆட் பண்ணுவாங்க. சில பேர் பனானா ஆட் பண்ணுவாங்க, சுகர் ஆட் பண்ணுவாங்க, மேத்தி போடுவாங்க, அஜ்வீன் போடுவாங்க. அவங்க ஃப்ளேவரை பொறுத்துருக்கு. வெறும் என்ன பண்ணுறோம், சால்ட்டு, ஆயில், வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். சில பேர் டேரெக்டாக அதில் தண்ணி ஊற்றி கலக்குவாங்க. சில பேர் இப்படி பண்ணுவாங்க. நம்ம வந்து டேரெக்டாக போடல, எல்லாமே மிக்ஸ் ஆகும். ஆயிலும் தண்ணி மிக்ஸ் ஆகுமா, எல்லாம் மிக்ஸ் பண்ண வச்சுட்டு போட்டால் டோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாவு மெல்ல மெல்ல ட்ராப் பண்ணுறோம். கையில் எப்பயுமே கொஞ்சம் மைதா மாவு வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக போய்ட்டு என்ன பண்ணலாம், கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணாலே இருக்கும். தண்ணி தூச்சிடலாம். பக்கமாக வந்து மாவை சேர்க்கணும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா மாவில் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். நான் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, மாவை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு மாங்குன்னு பிணைவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஹோட்டல்லாம் மாங்கு பிணைவே தேவையில்லை. மாவை லைட்டாக கொஞ்சம் தண்ணி கொடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சி ரெஸ்ட் விட்டு பிணைஞ்சிட்டிங்கன்னா மாவு சாப்பிட்டாகும். மாவை போட்டு கல்லில் போட்டு தேய்ப்பாங்க, பார்த்துருப்பீங்க ஹோட்டலில். அப்போலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. மாவு ஓரளவு ஒரு பதம் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு ரெஸ்ட்டு விட்டுட்டு மறுபடியும் பிணைஞ்சிங்க அப்படின்னா மாவு சேரும். ஒன்று ரெஸ்ட் விட்டுறலாம். வீட்டில் என்ன பண்ணுவோம், அதை கடைசியாக முடிகிற வரைக்கும் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்போம். அப்போல்லாம் தேய்க்க தேவையில்லை. ஒன்றா கழித்து மேஷ் பண்ணால் நல்லா சாப்பிட்டாச்சு. டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஈக்குவல்னால் கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் சார். அப்ளை பண்ணிட்டு ஏன்னா இந்த ஒரு லேயர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஒன்றும் இல்லை
இப்படி வடிக்கணும். அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டாக்கு மாதிரியே ரோல் பண்ணுறோம். நம்ம ரெஸ்ட் விட்றணும். தேய்ச்சி ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம ஹீட் பண்ணிருந்தோம். கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஸ்லோ ஃபயரில் தான் குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கலர் வந்துருச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தொட்டு பார்க்கும்போது தெரியும் மாவு கலர் நல்ல கலர் ஆகிடுச்சு. இது இறக்கி எடுத்துட வேண்டியதான். வணக்கம். ஸ்வீட் தவா பரோட்டா பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த் இந்தியாவில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் நம்ம விஸ்டம் கிச்சன் மூலிமா. இதில் சந்தேகங்கள் இருந்தாலும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு டிஷ் பண்ணுறதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் நம்ம வீட் ஃப்ளவரில் பண்ணியிருக்கோம். அதிக ஃபைபர் கண்டென்ட் உள்ளது. ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், நல்லா அருமையாக. எங்கள் விஸ்டம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.